பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வினர்களே, அல்லாஹ்வுடைய அன்பு மரலும்படியேட்டுமாக என்னை பிரார்த்தனை ஆரம்பிக்கின்றேன். சீர்கட்டின் உச்சத்தில் சிட்டுக்கள் காரணம் யார் என்னக்கூடிய துணிப்பெறல தான் அவங்க மத்தியில் பேசலாம் நினைக்கிறேன். அன்புக்குரிய தோழர்களே, நமக்கெல்லாம் தெரியும், கடந்த நாட்களுக்குள்ளாக மிகவும் பேசுபொருளாக மாறியிருக்கிற விடயம்தான் ஹோமாதகம நடைபெற்ற ஒரு துயரம். 15 வயது மாணவியை 7 பேர் கொண்ட 5 மாணவர்கள் உட்பட 7 பேர் கொண்டவர்களால் அந்த மாணவி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுகிறாங்க. காதல் என்று சொல்லிக்கொண்டு அதே 15 வயது மாணவனும் 15 வயது மாணவியும் காதலிச்சிருக்கிறாங்க. வீட்டில் நான் மேலதிக வகுப்பிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த மாணவி அந்த காதலனை சந்திப்பதற்காக, அதாவது 15 வயது மாணவனை சந்திப்பதற்காக அந்த மாணவி புறப்படுறாங்க. அந்த இடத்தில் இருந்த சக தோழர்களால் கூட்டு பலாத்காரமாக அந்த மாணவி கூட்டு பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க, பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க. 15 16 வயதுக்குட்பட்ட 5 பேரும் 17 முதல் 19 வயதுக்கு உட்பட்ட 2 அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. இதில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு செயலும் கூட. அன்றைய காலத்தில் எமது ஆசான்கள் கையில் பிரம்புகள் காணப்பட்டது. அது தற்பொழுது குறைந்து பெரும்படுத்தால் பாடசாலை அதிபருக்கு எதிராக புகார் கொடுப்பதும், அதிபருக்கு எதிராக பாடசாலை நடவடிக்கை எடுப்பதும், அதிபரை நீக்குவதுமாக இருந்துச்சு. அவர்கள் பிரம்புகளை கீழே வைத்ததன் காரணமாக மாணவர்கள் கையில் இப்பொழுது விலங்குகள் போடப்படுகின்ற சந்தர்ப்பமாக இருக்கிறது. நாம் வெக்கித்து குனிய வேண்டும் பண்ணக்கூடிய செயல் எமது அதுக்கு கண்டிக்கணும் என்றதுக்கு அவர்கள் மாணவர்கள் அதிக செல்லங்கள் கொடுக்கப்படுகிறார்கள். அதுகள் வந்து எந்த புள்ள செல்ல புள்ளப்பா, எந்த புள்ள செல்ல, எந்த புள்ள எதுவும் கேட்காது என்று அந்த மாணவர்கள் நம்ம உச்சாணியில் வைக்கின்றோம். சில பேருக்கு இப்போ படிப்புன்ற டெக்னாலஜி ஃபுல்லாகவே வந்து ஸ்மார்ட் ஃபோன் தான் கையில் இருக்குது எல்லா பிள்ளைகளுக்கும். ஏன் ஜூம் கிளாஸுங்கிறத வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்குங்கிறதும் எங்கள் டியூட்டரில் வருது. அப்படி இப்படின்னு ஃபோனில் வைங்க கொடுக்குறோம். எந்த புள்ள வந்துக்கிட்டு சில பெற்றோர்கள் பெருமை அடிச்சுக்கிறோ சொல்லுவாங்க, எந்த புள்ள லேப்டாப்பில் படிக்குதுப்பா, எந்த புள்ள ஐஃபோனில் படிக்குது, என் புள்ள ஸ்மார்ட் ஃபோனில் படிக்குது, எந்த புள்ள ஜூம் கிளாஸில் ஆன்லைன் கிளாஸ்லாம் என் புள்ள சமூகம் அளிக்குது. பிரச்சனை தப்பு கிடையாது, இது நவீன காலம், தப்பு கிடையாது. ஆனால் பெற்றோர்கள் முன்னிலையில் அந்த புள்ள படிக்க வேண்டும். ஹோலுக்குள்ளே வச்சு படிங்க. ஏன் தனி ரூம் கொடுக்கீங்க பிள்ளைகளுக்கு? தனி ரூம் கொடுப்பதெல்லாம் தனி ஒருத்தனை தேடி போக வேண்டிய சூழ்நிலையாக உருவாகின்றது. இன்றைய நவீன காலமும் இன்றைய சமூக சோசியல் மீடியாக்களும் மிகவும் சீரழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறைந்தது ஐயம கோல்ல கூட நிம்மதியாக பேச முடியுதா? எவ்வளவு ஆபாசமான போட்டோக்கள் வரலையா? ஆபாசமான செயல்கள் வர இல்லையா? ஸோ பெற்றோர்களே, மிகவும் பிள்ளைகள் விடயத்தில் மிகவும் உன்னிப்பாக மிகவும் கவனமாக இருங்கள். படிக்கிற தப்பு கிடையாது, படிக்கட்டும். ஆனால் அதுக்கேற்ற சூழலை அமைத்து கொடுங்கள். அந்த மாணவனோ மாணவிக்குரிய சூழலை அமைத்து கொடுங்கள். அவர்கள் ஹோலில் வச்சு படிங்க. நமக்கு பெற்றோர்களுக்கு முன்னுக்கு படிக்கட்டுமேங்க, படிப்பு தானே இருக்குது. இன்றைய பெற்றோர்கள் நிலைமை என்ன தெரியுமா? நான் சீரியல் பார்க்க வேண்டும், அதால் எனக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நீ உள்ளுக்கு வைத்திரு, பெட்ரூமுக்கு வைத்திரு, நீ ரூமில் இருந்து படிக்கிறதுக்கு என்ன வெளியில் வந்து இருக்கிற என்று பிள்ளைகளை நம்ம உதாசீனமாகவும் பிள்ளைகளை நம்ம உள்ளுக்கு தள்ளிடுறோம். ஆனால் கடைசியில் வந்து நிற்கப்பட வேண்டியது இது போன்ற சந்தர்ப்பங்களில். அந்த மாணவி காலை 9 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, மேலதிக வகுப்பிற்கு சென்ற மாணவி மாலை 6 மணி அந்த 3 மணி அளவுக்கு வாராங்க. அந்த டைம்ல 3 இடத்துக்கு அந்த மாணவி மாறி மாறி கொண்டு சென்று இருக்கிறார்கள். அதே பாடசாலை மாணவர்கள் இது சிந்திக்கத்தான் இந்த வயசா? இது மாதிரியான வயசு, இது எல்லாம் இது துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய வயசுகளா? எந்த அளவுக்கு இந்த கேவலங்கட்ட சமுதாயமாக மாறி இருக்கின்றோம். இதுக்கு யாரு காரணம்? பெற்றோர்களும் குறிப்பாக காரணமாக இருக்கிறோம். ஏன் எமது பிள்ளைகள் விஷயத்தை நம்ம வந்து கணக்கே எடுக்கிறோம். எந்த பிள்ளை படிக்குது அவ்வளவுதான் நமக்கு தெரியும். எந்த பிள்ளை இந்த கிளாஸ் போகுது, எந்த பிள்ளை இவ்வளவு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அவர் கணக்காகவும் இந்த பிள்ளை பாடசாலைக்கு இந்த கிளாஸுக்கு அனுப்புகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இவ்வளவு ஃபீஸு அங்கே காசு ஏற்ற பெருமையாக பீத்துக்கொண்டு காரியம் இல்லை தோழர்களே. பெற்றோர்களே, நமது பிள்ளை படிக்கிறதா அந்த பேக்கு செக் பண்ணுங்க. அந்த பிள்ளை என்ன படிக்குதுன்னு இதை பாருங்க. ஏன் நம்ம பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. நம்ம பார்க்கத்தான் முடியும் அந்த பிள்ளையோட பேக்கில் என்ன இருக்குது, அந்த பிள்ளை என்ன படிக்குது, நம்ம பிள்ளை என்ன செய்கின்றது, நம்ம பிள்ளை எங்க அடிக்கடி போகிறது. எனது உன்னிப்பாக கவனிங்கள். எமது சமுதாயம் சீர்கட்டின் உச்சாணியில் இருக்கிறது. ஏன் சீர்கட்டு நமக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பாக நம்ம திறந்து வைத்திருக்கின்றோம். இன்றைக்கு நவீன காலமாக இருக்கின்றது. நாம் சிந்திக்க வேண்டும் பெற்றோர்களே. நம்ம சிந்தனையை சிறகடிக்காமல் நமது குழந்தைகளுக்காக இருக்க நமது பொறுப்புகள், அதுகள் எமக்குரிய பொறுப்புகளாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்புகள் இருக்கின்றது.
உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், தம் பொறுப்பின் கீழ் உள்ளவர்கள் பற்றி ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள். தலைவர் பொறுப்பாளியாவார், தம் குடிமக்கள் பற்றி விசாரிக்கப்படுவார்கள். ஒரு ஆண் மகள் தன் குடும்பத்துக்கு பொறுப்பாளியாகுவார், தன் பொறுப்பில் உள்ளவர்கள் பற்றி அவனும் கேட்கப்படுவார். ஒரு பெண் கணவன் வீட்டுக்கு பொறுப்பாளியாகுவாள், அவன் தன்னுடைய பொறுப்பில் உள்ள பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு ஊழியன் தன் முதலாளியின் செல்வத்துக்கு பொறுப்பாளிகிறார், அந்த செல்வம் பற்றி அவன்கிட்ட கேள்வி கேட்கும். அதே போல தோழர்களே, எமது குழந்தைகள் எமக்கு பொறுப்பாளர்களாக இருக்கிறார். அவர்களுடைய பாதுகாப்பது, அவர்களை பொறுப்பாக இருப்பது எமது கடமை. எமது கேள்வி வருகும். நாளை மறுமையில் கூட இறைவனை சொல்றான், உங்களோட கணவன் தான், உங்களோட கணவன்மாருக்கு சில இதில் வேலை பழுவாலாம் இருக்க மாட்டாங்க, தாய்மார்கள் கூடுதலாக இருப்பீங்க, எனக்கு போக முடியாது அப்படின்னு இருக்காமல் அந்த மாணவர்களை நன்கு கவனியுங்கள். நமக்கு பொறுப்புகள் நமக்கு விசாரிக்கப்படுவோம். நம்ம தான் இருக்கக்கூடிய, நம்மலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்துங்க பிள்ளைகளோடு. நம்ம எடுத்தாலும் ஒரு காண்டாக எனது பிள்ளைகிட்ட நெருங்க, நம்ம தாய்கிட்ட பேசவே முடியாதுங்கிற அளவுக்கு பேத்துறாதீர்கள். பெற்றோர்கள் தனது க்ளோஸிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக எது இருந்தாலும் நம்ம கூட சொல்லணுமா, எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு நண்பன், தாயாகவும் நண்பியாகவும் நண்பனாகவும் எவ்வளவு இருந்தாலும் நமது எல்லாத்தையும் ஷேர் பண்ற அளவுக்கு நம்முடைய பிள்ளையோடு நமக்கு நம்பிக்கை உண்டுபடுத்துங்கள். ஏன் நமக்கு பொறுப்பு இருக்கிறது. பேட்டச்சி நம்ம இதெல்லாம் செல்லு கொடுங்கள், இவ்வாறு சொல்லுவீர்களா, அது தவிர்த்து கொள்ளுமா. சிறு வயசுல இருந்த பிள்ளைகளுக்கு இது போன்ற காரியத்தில் நம் எதுவும் இல்லாமல் இதெல்லாம் பிள்ளைகிட்ட சொல்லுவதா, இதெல்லாம் தாய்மார் சொல்றதா பிள்ளைகள்கிட்ட, இதெல்லாம் இந்த அம்மா இப்படி சொல்றது, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க, சொல்லுங்கள். எமது குழந்தைகள் இந்த சமுதாயம் மிகவும் சீர்கேட்டின் உச்சாணியில் இருக்கின்றது, போதை வஸ்துக்களாக இருக்கின்றது, பார்க்கக்கூடியதாக இருக்குது இல்லையா. இன்றைக்கு எத்தனை ஒரு 13-15 வயசுக்கு உட்பட்டவர்கள் இன்றைக்கு கையில் இருக்கக்கூடிய சாமான்கள் என்ன, போதை வஸ்துக்கள், ஐஸ், கெஞ்சா போன்ற விஷயங்களாக யூஸ் பண்ணக்கூடிய இருக்கிறார்கள். அந்த காலத்தமா இந்திய காலம் யோசிக்க முடியாது. ஏன் போதையின் உச்சாணிகளாக மது அருந்தக்கூடியவனா இருக்கிறான். ஏன் எனது நண்பன் குடிக்கிறோம், நான் குடிக்கிறோம், அந்த அளவுக்கு கண்டுகொள்ளாத பெற்றோர்களால் இவ்வளவு சீரழிவு இருக்கின்றது. நமது பிள்ளைகள் எமது ஆண் பிள்ளை தான், எந்த பிள்ளை ஆம்பளை சிங்க குட்டி எங்க வேணா போகட்டும், அப்படியா இருக்காதீங்க. ஆணும் பிள்ளை தான், குழந்தை தான். அவனுக்கு பருவம் வரும்போது அவனும் குழந்தை தான், பெண்ணும் அதே பருவம் வருகிற அவனும் குழந்தை தான். அந்த விஷயத்தில் கருத்துமாக இருங்கள். இந்த செல்போன் கலாச்சாரத்தை கொடுக்காதீர்கள் குழந்தைகள்கிட்ட. குடுக்கலு கிளாஸ் இருக்க, இன்றைக்கு நிறைய கிளாஸும் அதில் தான் இருக்குது, கொடுங்கள். உங்களது கண்காணிப்பில் இருக்க வேண்டும், ஹோலுக்கு வைத்து கொடுங்கள். உங்களுக்கு மேற்பார்வை நீங்கள் அருகில் இருந்தால் என்ன, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உங்களோட புள்ள படிக்க போது மடியில் கனவுல வழியில பயம் இல்லை, அவங்களுக்கு படிக்கிறது நீங்கள் அருகில் இருங்கள். ஏன் தனியறை தான் தேவை பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு என்று இது செய்யாதீங்கள். அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத அளவுக்கு, அவங்களுக்கு தொந்தரவு இல்லாததுக்கு அருகில் பெற்றோர்கள் இருக்க வேண்டும். கண்டிப்பாக எமது குழந்தைகள் சீரழியாம பாதுகாக்கிறதுக்கு இதுவும் ஒரு வழியாக அமையும். தோழர்களை மிகவும் உன்னிப்பாக இருங்கள், மிகவும் கவனமாக இருங்கள். இன்றைக்கு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஒன்று. ஒரு மாணவி சுமார் நிறைய பிஸ்னஸ்மேன், உமாவும் பிஸ்னஸ்மேன், வாப்பா பிஸ்னஸ்மேன், பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த பிள்ளைக்கு ஃபோன் கொடுவாரு, கிட்டத்தட்ட அதுவும் ஒரு பெருமதியான ஃபோன் தான், ஒரு மாதத்துக்குள்ளான ஃபோன் தான். அந்த பிள்ளை திரும்ப கேட்குது, ஐஃபோன் கேட்குது. ஐஃபோனும் ரொம்ப ஐஃபோன் தந்தால் தான் படிப்பேன்ங்கிற அளவுக்கு அந்த மாணவி செலுகிறான். அது ஐஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க. பிஸ்னஸ்மேன் நம்மட புள்ள படிக்குது அந்த நினைப்பில் ஐஃபோன் கொடுக்கப்படுது. அந்த புள்ள தற்சமயமாக ஒரு ஆபாச படம் வருகிறது, அதை பார்க்குறாங்க. அந்த ஆபாச படம் மாதிரியே நம்மளும் இருக்க வேண்டும், அந்த உணர்வுகள் தூண்டுறதுக்கு நம்மளும் இருக்க வேண்டும். அதை கொண்டு அதுக்கேற்ற மாதிரி அணுகிறார். கிட்டத்தட்ட 8 பேர் கூட அந்த பிள்ளை உறவுக்கு போகுது. அதில் கூட்டாக செய்கின்ற வீடியோக்கள் பார்க்கின்ற, கூட்டாக அந்த உறவுகள் இருக்கக்கூடிய வீடியோக்கள் பார்க்க, அதை போன்று இருக்கிறதுக்கு ஆசைப்படுது அந்த பிள்ளை. இது காரணம் ஃபோன் கலாச்சாரம். படிப்பு என்ற பேரையாகும், படிக்கணும் என்ற பேரால் இந்த அளவுக்கு சீரழிவாக இருக்கு. அந்த பிள்ளை போதைக்கு அடிமையாகுது. போதைக்கு அடிமையாக்கப்பட்ட அந்த பிள்ளை காசிகள் பறிமுதமாகின்றது. காசு பெறும் பெருசில தோழர்களே, எமது பிள்ளைகளா எமது சொத்துக்கள், எமது போனோ அதோ இதோ எந்த இதுவும் இல்லை, எமது குழந்தைகளா எமது சொத்துக்கள். அந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்கு எமது பெற்றோர்கள் மிகவும் முடியுமான அளவு அந்த குழந்தைகளோடு இருங்கள். குழந்தைகளுக்கு தைரியத்தை ஊட்டுங்கள். குழந்தைகளுக்கு ஒரு எதுவா இருந்தாலும் எதோ உண்மை சொல்ல பழகுங்க. நம்ம ஒரு காண்டா இருக்கிறதால, நம்ம ஒரு கராரான தாயோ கராரான பெற்றோரோ இருக்கிறதால தான் எமது குழந்தைகள் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம சொல்வதற்கு தயங்குது. இதுக்கு காரணம் நாமும் கூட தான். நம்ம குழந்தைகளோடு ஒரு க்ளோஸிப்பாக இருக்கின்ற ஒரு மிகவும் ஒரு சாந்தமாக, நான் நண்பன், தந்தை கூட நான் நண்பன்பா, எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க என்று எந்த கூச்சமும் இல்லாமல் ஷேர் பண்ண சொல்றதுல நமது நிறைய தவறுகள் நம்மளை விட்டு போகும். இது நான் அம்மா,
நான் வாப்பா, நான் அப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் ஒரு வாப்பா அனுச்சுன்னா ஒரு பயம் இருக்கணும், உம்மா அனுச்சுன்னா ஒரு பயம் இருக்கணும், நெருங்க கூடப்படாது. அப்படி யோசிக்கிறதால தான் இந்த அளவுக்கு இந்த சமுதாயமும் இந்த அளவுக்கு இந்த குழந்தைகளின் சீர்கட்டி போறதுக்கு காரணம் அமைய தோழர்களே. நாம் குழந்தைகளோடு குலோசிப்பாக இருக்கணும், குழந்தைகளுடைய பண்பாக இருக்க வேண்டும், குழந்தைகளோடு நாம் ஒன்று உறவாடுமா தான் எமது குழந்தைகள் எமக்கிட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் எம்மளோடு பகிர்ந்து கொள்ளும். இல்லாவிட்டால் பகிர்ந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு அவ்வளவு சீராகவும் கூட விபச்சாரம் செய்கின்றன. கண் செய்யும் விபச்சாரம் தவறான பார்வையாகும், நாவு செய்யும் விபச்சாரம் பாலுண்ணு தூண்டு பேச்சாகும், மனம் இயங்குகிற இச்சை கொள்கிறதுக்கு மர்ம உறுப்புகள் இவை அனைத்தும் உண்மையாகின்றது. நடக்குதா இல்லையா? எதால் காரணமாக இருக்கிறது? செல்போன் தானே காரணமாக இருக்கின்றது. பார்க்க வீடியோ போல பார்க்க தோணுகிறது, பேச தோணுகிறது, எமது பேச்சுகள் பேச தோணுகிறது. அதுக்கு பிறகு உங்களை பார்க்கணுங்கிறது தோணுது, அதுக்கு பிறகு உங்களோட இருக்கணும்னு தோணுதா இல்லையா? இது அனைத்து விபச்சாரமாக இல்லையா? உறவுகளே, நம்ம சிந்திக்க வேண்டும். எமது சைத்தான் இது போன்ற காரியத்தில் நம்மளை கெடுப்பான். நம்ம நல்ல எண்ணத்தில் அனைத்து தாய்மாருக்கு இருப்போம், ஆனால் அது கெட்ட விஷயமாக மாறிவிடுது. இந்த புள்ள படிக்க வேண்டும் என்றுதான் நமது போன்களை கொடுப்போம், நாளைக்கு அது கெடூரமாக ஒரு கொடிய செயலாக மாறிவிடுகிறது தோழர்களே. நாம் இதுக்கு காரணம் வகித்து விடக்கூடாது. எமது பொறுப்புகள், நாம் எந்த பொறுப்பு கழிஞ்சிருச்சு, எந்த பிள்ளைக்கு நான் ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு அவன் படிக்கிறதுக்கு எந்த பொறுப்பு கழிஞ்சிருச்சு என்றதுக்காக எண்ணாதீர்கள். நமது பொறுப்புகள் பற்றி விசாரிக்கப்படுங்க, அதுக்கு நாம் அஞ்சு கொள்ள வேண்டும். நமது பிள்ளை நல்லவள் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் சைத்தான எம்மளோடு இருக்கா, நமது குழந்தைகளோடு எமது குழந்தைகளோடு எமது மாணவர்களோடு அவனும் இந்த உலாசி திரிகிறார் என்பதை நம்ம மறந்து விட்டோம். சைத்தான் ஆண் பெண் தனிச்சிக்கிற மூணத்து செய்தா மாறுவோம். அந்த இடத்து நம்ம யோசிக்கணும். ஆண் பெண் இருந்தால் நம்ம இந்த பக்கத்தில் இருந்தால் தான் செய்தான் என்று இல்லை, ஃபோன் வழியாகவும் வருது. அதுக்குரிய இதாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த சமூகத்தில் நம்மளை கெடுக்கிற இதைத்தான் இருக்கிறது. அதே நேரம் நம்ம நல்ல வழியில் செலவிடுங்கள், நல்ல வழி செலவிடுங்கள். எமது மாணவர்களுக்காக, எமது குழந்தைகளுக்கு நம்ம நேரம் ஒதுக்குங்க. நிறைய பெற்றோர்கள் முக்கியமான விடயம் வந்துக்கிட்டு அந்த குழந்தைகளுடைய நேரம் ஒதுக்குறல. ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை சொல்ல வந்தாலே நம்ம எரிஞ்சு விடுகிறோம். என்ன பாரு, எனக்கான சொல்றேன் அப்படி எரிஞ்சு விடுகிறோம். அவ்வாறு இல்லை. அந்த மாணவர்கள் அழகாக நமது எவ்வளவு நம்ம சமுதாயத்தில் அழகாக நம்ம அணுகலாம். எமது கடமைகள் இருக்கிறது. எமது குழந்தைகள் வேறு குழந்தைகள் கிடையாது. எமது குழந்தைகளோடு நம்ம கொஞ்சம் இதாக இருந்தால் தான் எமகிட்ட எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ண வருது. நம்ம என்னதான் புள்ள செல்ல வந்தாலும் நான் பேசிக்கிறேன், நான் சீரியல் பார்த்துக்கிறேன், நான் வந்து படம் பார்த்துக்கிறேன், நான் வந்து சாங் கேட்டுக்கிறேன், நான் வந்து பாட்டு கேட்டுக்கிறேன் என்று பிள்ளைகளை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். உங்களது பிள்ளைகள் எமது நாளை எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். இது மாற்ற செயல்களால் பெற்றோர்களே மிகவும் உன்னிப்பாக இருங்கள். எமது குழந்தைகள் கிளாஸுக்கு செல்கிறார், நீங்களுக்கு கூட அவர்களுக்காக முயற்சியுங்கள். யார் ஒருவர் கல்வியை தேடி செல்கிறார்களோ அவர்கள் சுவனத்துக்கு செல்லும் பாதையை அல்லாஹ் இலகுவாக்கி வைக்கின்றார். கல்விக்கு தேடணும் ஒரு அம்சம்தான். எமது கல்வியை தேடி உலகங்கள் இடமார்க்குகளை தேடி செல்வதற்கும் சுவனத்துக்கு சென்ற பாதையை இலகுவாக்கி வைக்கிறார். அந்த பாதையில் பங்காளிகளை நீங்களும் மாறிக்கொள்ளுங்கள். அவர்கள் தேடி செல்கிறார்கள் கல்வியை தேடுவதற்காக. இறைவன் நம்பிக்கையாக சொல்கிறார்கள், இறைவன் சுவனத்துக்கு செல்லும் பாதையை இலகுவாக்கி வைக்கிறார். அந்த பாதை, அந்த செல்லக்கூடிய பாதைகளுக்கு நீங்களும் ஒரு பங்காளிகள் ஆகுங்கள். இதுவும் ஒரு சதகோதி ஜாரியாவில் வந்து சேரும் தோழர்கள். எமது பிள்ளை கல்வி கற்று ஒரு நல்ல நிலைமைக்கு ஆயினால் அதே இது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குரிய நீங்களும் ஒரு முனைப்பாக இருங்கள். குழந்தைகளுக்காக செலவிடுங்கள், மாணவர்களுக்காக செலவிடுங்கள். மாணவர்களுக்கு இந்த ஃபோன் கலாச்சாரத்தை குறையுங்கள். எதுவாக இருந்தால் கொஞ்சம் அழுதா சரி, எனக்கு கிளாஸ் இருக்குன்னு சொன்னால் புது ஃபோன் அந்த அளவுக்கு இருக்காதீங்க. பிள்ளைகளோடு ஃபோன் பாவிப்பது தவறு. பிள்ளைகளோடு அந்த ஃபோன்களை யூஸ் பண்ணுங்க. கிளாஸா தப்பு கிடையாது, அவர்களை ஒதுக்குங்கள். நமது பிள்ளைகள் தானே, நம்ம படிக்கிறது நமக்கு வழங்கியிருக்க வேண்டும். பாடசாலை கிளாஸ் பாடசாலை முடிஞ்ச வருதா, பேக்கை பாருங்க, என்ன படிச்சிருக்கீன்னு பாருங்க, எந்த பேக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. போதை வஸ்துகள் இலகுவாக வருகிறது, மது போதைகள் வருகின்றது பாருங்க, செக் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, தெளிவூட்டுங்கள். நாம் தெளிவூட்டவன். இன்றைய சமுதாயம் சீர்கட்டின் உச்சாணியில் இருக்கு. அதுக்கேற்றவாறு நாமளும் மாறிக்கொள்ள வேண்டும். இது நம்ம திருத்தி கொள்ள முடியாது. முட்டு முழுதாக 100% போதை ஒழிக்க முடியாது, 100% மது ஒழிக்க முடியாது. நம்மள் இருந்து நாம் ஒழிக்க வேண்டும். இன்றைக்கு பாடசாலை மாணவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு போதை வஸ்துக்களாக தலை விரிச்சு ஆடக்கூடியதாக இருக்கியா இல்லையா? நாம் காரணம் இல்லாமல் அதில் இருந்து விடுபடுவதற்கு நாமும் காரணமாக இருக்க வேண்டும். எமது பிள்ளைகளோடு செலவழிப்பதை, எமது பிள்ளைகளை பற்றி நம்ம யோசிச்சா மாத்திரம்தான் இது போன்ற காரியங்களை தவிர்க்க முடியும் தோழர்களே.
மாணவர்கள் விஷயத்தை எமது குழந்தைகள் விஷயத்தை மிகவும் உன்னிப்பாகவும் எமது குழந்தை விஷயத்தை நம்ம அதிக கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்வதோடு, உறவுகளே, எமக்கெல்லாம் தெரியும் மிகவும் 500 நாட்களை தாண்டி எமது பாலஸ்தீனத்தில் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சீஸ்ஃபயர் இருந்தாலும் அந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எமது சிறார்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எமது சிறார்களுக்கு ஒழுங்கான படிப்பில்லை. நிறைய சிறார்கள் அநாதை உற்ற சிறார்களாக தான் இருக்கிறார்கள். நிறைய குழந்தைகள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு துயரமாக எமது பாலஸ்தீன உறவுகளுக்கு. ஆனால் என்ன இருந்தும் அவர்கள் படிப்பதை ஊர்றார்கள், மார்க்க கல்வி குர்ஆன் விடுறார்கள், தொழுவதை ஊர்றார்கள் இல்லை. எமது தொழுவதற்கும் எமது மாணவர்களுக்கும் ஆர்வம் ஊட்டுங்கள். இஸ்லாத்தை பற்றி போதனை செய்யுங்கள். எமது இந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்ம படிக்கிற எந்த புள்ள படிக்கிறதுக்கு நேரமே இல்லை இல்லாமல் அந்த பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்கி தொழக்கூடிய நேரமா குர்ஆன் ஓதக்கூடிய நேரமா குர்ஆன் ஓது. ஒரு நல்ல செய்தியை கேட்கணுமா, நல்ல செய்தியை கேட்க வையுங்கள். நம்ம இஷ்டம்தான் அன்றைக்கு இருந்துடாது தயவு செய்து. அத்தோட உறவுகளை எமது பாலஸ்தீன உறவுகளுக்காகவும் அவர்கள் பாலஸ்தீன ஈமான் எம்மட்ட இல்லை தோழர்களை. அந்த ஈமான் எம்மிடம் மற வேண்டும். அந்த பாலஸ்தீன உறவுகளுக்காக மறந்து விடாதீர்கள். அந்த குழந்தைகளுக்காக மறவாதீர்கள். அந்த குழந்தைய தட்டுகளோடும் அதுவோடும் ஏங்கி திரிகிறது. நமக்கு இன்றைக்கு ஆடம்பரமும் அந்த இதுமா இருக்கின்றோம். பாலஸ்தீன உறவுகள் ஒரு சின்ன ஒரு நீர் கிடைக்காதா, ஒரு மில்லி நீர் கிடைக்காதா, ஒரு சின்ன பனிஸ் துண்டு கிடைக்காதா, அந்த அளவுக்கு துயரமாக இருக்கிறார்கள் தோழர்களே. அந்த குழந்தைகளுக்காக அந்த அவர்களுக்கு அந்த பெண்களுக்காக எவ்வளவு துயரத்துக்கு உச்சாணி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவங்க பிரார்த்தனைகளை இணைத்துக் கொள்ளுங்கள். பாலஸ்தீன வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் எம்மலை போன்று நிம்மதியாக சந்தோஷமாக அவர்கள் இருக்க வேண்டும், அவர்கள் பூர்வீக பூமியை அவர்கள் வெற்றி பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் பிரார்த்திங்க என்று சொல்லிக்கொண்டு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.